சொல்லுவாங்க, ஊர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், அதனால தான். ஓகே, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? பரவாயில்ல பரவாயில்ல ராஜ்குமார். ஓகேவா? லைவ்ல உட்காந்து நான் சொன்னேன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? பெரம்பலூர் அவ்வளோதான் சொல்லுவேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? என்னடா நம்ம கேட்டோம், இவங்க வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்களா, உங்களை சொன்னோன்னே அனன்யாவும் ஐயோ நான் நல்லவழிக்கு நான் கேட்கல அப்படிங்கிறாருல, அந்த மாதிரி. ஓகேவா? நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லை இல்லை, என்கிட்ட இப்படி பேசவில்லை நீங்கள். பார்க்கணுன்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட வரோம், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வாங்க, மீட் பண்ணலாம். ஓகேவா? அட்ரஸ் கேட்காதீங்க. ஓகே, பெரம்பலூர் வந்தால் சொல்லுங்கள், எங்கள் ஃபேமிலியோட நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க, மீட் பண்ணலாம். உங்கள் வீடியோ மற்ற எந்த லைவ் வீடியோ எதுக்கு போனாலும் தப்பாக கமெண்ட் யாருக்கும் பண்ண மாட்டேன். தெரியும் சுப்பு. என்னங்க சுப்பு, என்னங்க சுப்பு, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சுப்பு? எந்த லைவிற்கு போனாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, மரியாதை மட்டும்தான் பேசுவீங்க. நான் பார்த்துருக்கேன். ராஜ்குமார், ஏன் வாயை பொழந்துட்டு கத்துறீங்க? நீங்கள் பேசுனது கஷ்டமாக இருக்கு. அதான் நான் சொன்னல, நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னதானே அப்படி பேசினேன். நான் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னேன். ஓகேவா? நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போடுங்க, லைக் போட்டு பேசுங்க. ஓகேவா? காத்தல சோழம் டோன்ட் ஃபீல் ராஜ்குமார். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வேப்பூரில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். செண்பா வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்டு. லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது செண்பாவா இருக்குது, யாருன்னே எனக்கு தெரியாது. சாரி, எனக்கு நிறைய லைவ் யூடியூபர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு தெரியாது. அவங்கள ஏதோ ஏதோ ஒரு சில பேர் தான் எனக்கு, ஒரு 2-3 பேர் தான் தெரியும் எனக்கு. அதிகமாக நான் யார் எதுக்கு போய் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். ஓகேவா? யார்கிட்டையும் நான் கான்டாக்டும் வச்சுக்கல. பிரபாத்து வாங்க அக்கா, சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லைக்கா, நான் இனிமேல் தான் கண்ணு சாப்பிட்டேன், சாப்பிடணும். நான் லைட் போட்டுட்டேன். ஓகே ராஜ்குமார், என்ன வேலை, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சைலண்ட் வாட்சிங் ரசி. நெட்டு முடிந்து விட்டது, சேலரி வாங்க பின் லைவில் வருவேன். என்ன சொல்லிவிட்டான்? உங்களுக்கு எப்படி தெரியும் பிரின்சஸ்? மேலே பார்த்தீங்களா? கமெண்ட்டை பார்த்தீங்களா? சுந்தரம் கம்பெனியில். சுந்தரம் கம்பெனியா? சுந்தரம் கம்பெனியா தெரியல. இல்லை பிரின்சஸ், நான் சொன்னேன் அந்த பாப்பா நான் சேலரி வாங்கி வாடகை கொடுக்குறோம், செல்லு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், எப்பா நீ கஷ்டத்தை வந்து லைவ்ல வந்து சொல்லாத, அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன்னை பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து சுமன் என்கிட்ட சொன்னான், ஏக்கா இனிமேல் அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் வந்து லைவ்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லுக்கா, ஏன்னா அதை வந்து லைவ் கஷ்டத்தை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிக்கலாயிடும். அவன் என்கிட்ட நேற்றே சொல்ல சொன்னான். நான் அதை தான் சொன்னேன், எப்பயுமே வந்து லைவ்ல வந்து கஷ்டத்தை வந்து கஷ்டம்னு சொல்லாத, நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பாப்பா பேசவே இல்லை, என்னன்னு தெரியல. சுந்தரம் கம்பெனியில் நானும் இனிமேல் தான் அக்கா சாப்பிடணும். ஓகே பிரபாத், ஓகே கண்ணா. நான் எம்ஆர்எஃப் கம்பெனி. எம்ஆர்எஃப் கம்பெனி எங்கள் ஊரில் இருக்கு, நாரணமங்கலத்தில் இருக்கு. நீங்கள் எங்கே வேலை செய்றீங்க? எம்ஆர்எஃப்ல வேலை செய்றீங்களா? எம்ஆர்எஃப் இல்லையா ராஜ்குமார்? எம்ஆர்எஃப் இங்கே தான் இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் எம்ஆர்எஃப். அக்கா சாப்பிட்டீங்களா? வாடா தம்பி, வாடா கண்ணா. இன்னும் இல்லை கண்ணா, இனிமேல் தான் கண்ணா சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா கண்ணா? எப்பா உங்கள் ஐடியா மாற்று சாமி, ஏன் சாமி இப்படி பண்ணுற? நல்லா பேசுறீங்க, ஐடியா மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. வணக்கம் வணக்கம் தம்பி ராஜ்குமார். நாரணமங்கலம் தான். நாரணமங்கலம் கோபலபுரத்தில். எங்க பிரின்சஸ் இருக்கீங்களா? நல்ல உறவுகள் தான் வேணும். இருக்கும் வரை 4 பேருக்கு நல்ல கமெண்ட் பண்ணிட்டு போய்விடலாம். ஓகே, அது உண்மைதான். ராஜ்குமார் என்ன ஊருக்கா? வேப்பூராம். வேப்பூராம் நம்ம ஊர் பக்கத்தில். வேப்பூராம். எம்ஆர்எஃப்ல வந்து வேலை செய்கிறாராம்.